ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். அதற்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். அதன் விதைக்குத்தக்க மேனியை அதற்கு கொடுக்கிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு மேனியை கொடுக்கிறார். மேனினா சரீரம். இப்போ மாமரத்துக்கு அதோடைய அந்த மாமரத்தினுடைய சரீரம் இப்படி தான், அந்த மரத்தினுடைய தன்மை இப்படி தான், திராட்சை செடியுடைய தன்மை இப்படி தான், ஒலிவ மரத்தினுடைய தன்மை இப்படி தான், மாதுளம் பழத்துடைய தன்மை இப்படி தான், சீத்தாப்பழம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், இப்படி புளிய மரம், தேக்கு, இப்படி எல்லா மரத்துக்கும் அதன் மேனியை அவர் கொடுக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். சில நேரத்தில் நாம் சொல்லுவோம், ஐயோ என் ஆண்டவர் கருப்பாக படைச்சிட்டாரே அப்படின்னும். சிலர் சொல்லுவோம், ஐயோ என் ஆண்டவர் வெள்ளையாக படைச்சிட்டாரே அப்படின்னும். சிலர் சொல்லுவோம், நான் என் காது இப்படி இருக்குது, என் மூக்கு இப்படி இருக்குது, என் கண் இப்படி இருக்குது, என் கை இப்படி இருக்குது, என் கால் இப்படி இருக்குது. ஆண்டவரை குறை சொல்லுவோம். ஆண்டவர் சிருஷ்டித்தாரதை நேர்த்தியாக சிருஷ்டிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்போம். சில வருஷத்துக்கு முன்பு உலக அழகி பட்டம் பெற்ற ஒரு பெண், அந்த பெண்ணை பேட்டிக்கு காண்கிறார்கள். அவர்கள் உலக அழகி பட்டத்தை பெற்றுவிட்டால் அவளை பேட்டி காண்கிறார்கள். ரொம்ப அழகான பெண். அதனால் அவளிடத்தில் கேட்கிறார்கள், இந்த உலக அழகி பட்டத்தை வென்றதில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உணர்றீங்க அப்படின்னு. அவள் சொல்கிறா, ஐயோ நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அப்படிலாம் சொல்கிறான். அப்புறம் அந்த நெறியாளர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் இன்னும் ரொம்ப அழகாக, இன்னும் நேர்த்தியாக இருக்கணும்னா உங்கள் சரீரத்தில் எது இப்படி இருந்தால் நான் இன்னும் அழகாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ஒன்றுமே யோசிக்கலை. உடனே சொல்லுச்சு, என் மூக்குங்க, என் மூக்கு எனக்கு பிடிக்காதுங்க. என் மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குமா, ஆனால் அந்த மூக்கு கொஞ்சம் குட்டையாக இருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் இன்னும் பார்க்க அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் சொன்ன பொழுது அந்த நெறியாளர் சிரித்தார். சிரித்து அவர் சொன்னார், நீங்கள் உலக அழகி பட்டம் வாங்கினதற்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? அந்த மூக்கு. அந்த மூக்கு இத்தனை இன்ச்சு இத்தனை சென்டிமீட்டர் இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த உலக அழகி பட்டமே வந்தது. இல்லைனா பக்கத்தில் இன்னொரு நாட்டை சார்ந்தவர்களுக்கு அது போயிருக்கும் என்று சொன்ன பொழுது அந்த அம்மா பிரமிப்படைந்து நின்றது. ஆம், பிரியமான கர்த்தருடைய ஜனமே, பிள்ளைகளே, அவரை பார்த்து நாம் சில நேரத்தில் கேட்குறோம். என்ன கேட்குறோம் தெரியுமா? என்னை ஏன் அழகாக படைக்கலாம் ஆண்டவர்? என் மூக்கை எப்படி படைச்சார்? என் மண்டையில் முடி கொட்டி போச்சு, என் மண்டையில் நிறைய முடி இருக்குது, ஐயோ அடர்த்தியாக இருக்குது. ஒரு சகோதரியை ஒரு வாலிப பிள்ளையாக நான் பார்த்தது உண்டு. அவளை நான் வாலிப பிள்ளையாக பார்த்த பொழுது அவளுக்கு அவ்வளவு முடி இருக்கும். அந்த முடி எனக்கு ரொம்ப, அந்த பெண்ணுடைய முடி அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆராதனைக்கு வருவா, அந்த முடி அவ்வளோ நீளம் இருக்கும். ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், இவங்கன்னு சொல்லி. நம்ம ஒரு சபைக்குள்ளே போய் பிரசங்கிக்க போகிறோம், ஒரு 2 மாதம் தொடர்ந்து ஒரு சபையில் போய் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா இன்னார்னு சொல்லி நம்ம அடையாளம் வச்சுருப்போம். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, ஒரு 11வது படிப்பா. அவளுக்கு நல்ல முடி இருந்துச்சு. சில ஆண்டுகள் கழித்து, சில ஆண்டுகள் சொல்ல முடியாது, பல ஆண்டுகள் கழித்து நான் ஒரு படத்தை பார்க்க நேரிட்டது. ஒரு பிக்சர் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்டில் வந்துருந்துச்சு. அதில் ஒரு படத்தை பார்க்க நேரிட்டது. அதில் பார்த்தா அவருடைய முடியெல்லாம் கட் பண்ணி ரொம்ப ஷார்ட் முடியாக இருந்துச்சு. முகத்தை பார்க்கவும் கேவலமாக இருந்துச்சு.
நான் நினச்சேன், நம்ம பார்த்த பிள்ளையாவ இல்லையே, ஆனால் பேரெல்லாம் அந்த பேர் தான். பின்பு நான் ஒரு நேரம் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி, அந்த ஃபேஸ்புக்கில் இருந்த நம்பரில் ஃபோன் பண்ணி நான் விசாரித்த பொழுது, நான் தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொன்னான். அப்போ நான் கேட்டேன், அப்போ உனக்கு நிறைய முடி இருந்துச்சம்மா, இப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு வெட்டிட்டேன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உனக்கு எதை அடையாளமாய் தருகிறாரோ அதை அழிக்க முற்படுகிறோம். இப்போ நம்ம யாரும் மண்டையில் நாற்று நட முடியாது. பல பணங்களை கொடுத்தா நாற்று நடுறாங்க, அது ஹெல்த் இல்லைன்னு சொல்லி நிறைய டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்குறோமா? கேட்கல. எதையாவது போட்டு என் முடி வளரணும். முடி வளர்ந்துருக்கிறவன் சொல்கிறான், என் முடி எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த சொட்டையாக இருந்தால், முடி கம்மியாக இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு அந்த மாதிரி உடல் அசைவுகள், உடல் உறுப்புகள் அவரவருக்கேற்ற மேனியை தருகிறார். அவர் சித்தத்தின்படி அந்த மேனியை தருகிறார். ஏன் தருகிறார்? அது தேவனை உயர்த்தும்படி, மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படி, ஆண்டவரை கனப்படுத்தும்படி, ஆண்டவரை துதிக்கும்படி. ஒரு மனிதன் தெய்வ இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறான், ஐயா, இந்த குருடன் தன் தாயின் கர்ப்பத்தில் அவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். இந்த குருடன் இப்படி பிறப்பதற்கு அவன் தகப்பன் செய்த பாவம் காரணமா, அல்லது அவன் தாய் செய்த பாவம் காரணமா? எதனால் அப்படி அவன் பிறந்தான் என்று இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அவன் தகப்பன் செய்த பாவமும் அல்ல, அவன் தாய் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவன் அப்படி பிறக்கப்பட்டான். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். என் வாழ்க்கையில் சிலர் சொல்லுவார்கள், நான் பிள்ளா வீட்டில் பிறந்திருக்க வேண்டும். போய் உன் வீட்டில் பிறந்தேன் பாரு, ஒன்றும் கையால் ஆகாத ஆள் வீட்டில், எனக்கு இது கேட்டால் கிடைக்கல, அது கேட்டால் கிடைக்கல, இது கேட்டால் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாம் வருத்தப்படுவது உண்டு. ஆனால் நம்மை நம் பெற்றோருக்கு ஆண்டவர் கிருபையாய் தந்து நம்மை ஆசீர்வதித்திருப்பது காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டில் பிறந்ததுனால தான் இயேசு என்ற இரட்சகரை நாம் அறிந்து கொண்டோம். பணக்கார வீட்டில் பிறந்திருந்தால் இயேசு என்ற இரட்சகரை நாம் அறிந்திருக்க முடியாது. அப்படியே அறிந்திருந்தாலும் பணத்திமிரு, பணத்தினாலே நாம் வேறே காரியங்களுக்கு பின்பற்றி போயிருப்போம். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு புரியும். என்னோடு கூட 10வது வகுப்பில் படித்து கொண்டிருந்த ஒரு வாலிபர் கூட்டம், என் கூட படித்த 10வது நண்பர்களில் கிட்டத்தட்ட 3 குழுவாக இருப்பார்கள். அந்த 3 குழுவில் ஒன்று மிகுந்த அராத்தல், அதாவது மிகவும் ரவுடித்தனம் பண்ணுகிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க. அந்த பசங்க வரும்பொழுது சொல்லுவானுங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஹோட்டல் போனோம், இங்கே போய் இப்படி என்ஜாய் பண்ணோம், இப்படி நாங்கள் தண்ணி அடித்தோம் அப்படிலாம் பேசுவாங்க. அது அந்த நாட்களில் உண்டு. அதில் ஒரு பையன் எங்கள் ஸ்கூலுக்கு வரும்பொழுது, அப்போல்லாம் ஒரு சைக்கிள் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சைக்கிள் யாராவது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஐயோ அப்பா, அது பெரிய பைக் வாங்கின மாதிரி எங்களுக்கு. ஒரு பையனுடைய வீட்டில் ஸ்போர்ட்டிவ்னு ஒரு வண்டி இருக்கும். அது அவங்க அப்பா ஏமாந்து, அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு வந்துடுவான். வந்துட்டு எங்களுக்கு காமிச்சிட்டு மறுபடியும் கொண்டு போய் வீட்டில் வண்டியை விட்டு வருவான், சைக்கிள் எடுத்துகிட்டு வருவான். அப்படி தான் இருக்கும். அது வாலிப சின்ன பிள்ளைங்க, அந்த வாலிப பருவம் அப்படி இருக்கும். அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பையன் வெஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி, அந்த வண்டி அப்போ தான் வந்திருக்குது, புதிதாக வந்திருக்கு. பஜாஜ் கம்பெனி, பஜாஜ் இல்லாமல் இந்த வெஸ்பான்னு ஒன்று வந்திருக்கு. அந்த வண்டியில் தான் வருவான். அவனுக்கு பேரே நாங்கள் வெஸ்பா அப்படி தான் வச்சுருப்போம். வெஸ்பா வந்துட்டான்டா அப்படின்னு. ஸோ இந்த வாலிப பையன் பணம், அதாவது அவங்க ஒரு பெரிய வியாபாரியுடைய பையன் அவன். அந்த வியாபாரத்தில் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் இருக்கு.
மாதத்தில் கோடி கணக்கில் இருக்கும். எப்படின்னா காய்கறி வியாபாரம், அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, மல்லிகை வியாபாரம், இதெல்லாம் அவங்க மொத்த வியாபாரத்தில் இருப்பாங்க. அவங்க தான் மொத்த வியாபாரி. அவங்ககிட்ட தான் எல்லாம் வரும். அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரர். அதனால் அவள் வீட்டில் எத்தனையோ கார் இருக்குது, எத்தனையோ பைக் இருக்குது. இவன் வரும்போது, ஸ்கூலுக்கு வரும்போது இந்த வெஸ்பா எடுத்துகிட்டு போயிடுவான். ஆச்சரியமாய் பார்ப்போம். அப்போல்லாம் நம்ம டீச்சர்ஸ்கிட்டே அந்த மாதிரி வண்டி இல்லை. டீச்சர்ஸே அப்போ டிவிஎஸ் 50, டிவிஎஸ் எக்ஸல் அப்படின்னு வண்டி வரும், டிவிஎஸ் சாம்ப் இப்படின்னு இருக்கும். அதை யாராவது ஒரு ஆள் வாங்கிட்டாங்கன்னா ஐயோ அவங்க பண்ணுற பந்தா இருக்க அப்படி இருக்கும். ஆனால் இந்த பையன் இப்படி வருவான், பணம் குழைத்திருக்கான் அவன்கிட்ட, வெளில காட்ட மாட்டான். ஆனால் வெளியில் நண்பர்கள், எல்லாத்தையும் நண்பர்கள் பயங்கரமாக செலவு பண்ணுவான் வெளியே. நாங்கள் பள்ளி 10வது முடிந்தது, 11, 12 வேறே பள்ளியில் படித்தோம். அந்த பள்ளியில் அதுக்கப்புறம் இல்லை, வேறே பள்ளியில் படித்தோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த 12வது நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு செய்தி கேட்குறேன். என்னென்னா, பெரிய பணக்கார விட்டு ஒரே பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட 12வது டூர் போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் தான் சொன்ன பெரிய பணக்காரன், பணம் இருக்குது. அதனால் ஒரு ஓப்பன் ஜீப், ஏதோ அந்த மாதிரி ஒரு ஜீப். அது அப்போது ஜிப்சின்னு ஒரு வண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி, அது ஓப்பன் சொன்னாங்க. அந்த ஓப்பன் ஜீப்பில் அவங்க ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணி போயிருக்காங்க. ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி அத்தனை பேரும் அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனார்கள். அந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த பொழுது எங்களுக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி. பணம் இருந்தது, எத்தனையோ காரியங்கள் இருந்தது, ஆனால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. அவனுடைய மேனி இந்த இடத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார். ஆனால் அவன் அதை காத்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் சில நேரத்தில் புலம்பிக் கொண்டிருப்போம். எனக்கு இல்லை, அவனுக்கு இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கார், அது உன்மார்க்கமாக இருக்கான், ஐயோ எப்படி பாருங்க அப்படின்லாம் நம்ம புலம்புற நாட்கள் உண்டு. நானும் புலம்பியிருக்கேன். இப்போ இல்லை, பல வருடங்களுக்கு முன்பு நானும் புலம்பியிருக்கேன். அவனை பற்றி ஆண்டவருக்கு தெரியாதா, அவனுக்கே இப்படி கொடுத்தாரு, நமக்கு தான் ஒன்றும் செய்ய மாட்டுறாரு அப்படின்னு. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நமக்கு தரமாட்டார், நம்ம அருகில் உள்ள நம்முடைய நண்பர்களுக்கு தருவார். ஐயோ அது அவங்க பயங்கர பந்தாவாக காண்பித்து கொள்வார்கள். அப்போ நான் நினைத்ததுண்டு, என்ன ஆண்டவரே நான் கேட்குறேன், அவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நான் வேதனைப்பட்ட காலங்களும் உண்டு. ஆனால் தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்யும்படி நம்மை வழி நடத்துகிறார். ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமரத்தில் நல்ல கனிகள் கொடுக்கணும் அப்படின்னா காலமாகும், சில காலங்கள் எடுக்கும். தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் நல்ல தேங்காய்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருடங்கள் கூட ஆகும். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது காய் விடும். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி கண் வைக்கிறோம், இந்த அடுத்த வருஷத்தில் அறுத்து தள்ளிடணும்னு நினைக்கிறோம். முடியாது. ஒவ்வொரு மரத்துக்கு அந்த தன்மை. எங்கள் வீட்டில் ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் வச்சுருந்தேன், நார்த்தங்காய் மரம், கெடாரங்காய், நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்த்த மரத்தில் முள் பெருசாக இருக்கும், செடி வீச்சுன்னு பயங்கர ஹைட்டில் வளர்ந்துருக்கும். ஆனால் ஒரு காய் வரல. எத்தனை வருஷம் கொத்துவோம், தண்ணி ஊற்றுவோம், அது மரம் நல்ல மூட்டு பெருசாகும், கனி. ஒரு நாள் எங்கள் அம்மா தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச போனப்போ அந்த மரத்தில் ஒரு ஆரஞ்சு நிறத்தில் ஒரு பழம். உடனே எங்கள் அம்மா யார்கிட்டையும் சொல்லலை, போய் அதை பறிச்சுட்டு வந்து எங்கள் அக்கா கிட்ட காமிச்சு, பாரு ஆரஞ்சை பாரு அப்படின்னு. உடனே அதை பிரித்து ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா அங்கே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க, அதில் நாங்கள் ஒரு பழம் இருந்துச்சு, பறித்து சாப்பிட்டோம்,
ஆரஞ்சு சூப்பராக இருக்குன்னாங்க. எங்கள் அப்பா உடனே எனக்கு ஒரு பழம் தரமாட்டேங்க, எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, இத்தனை வருஷம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நாட்கள் செல்லும். அதுக்கப்புறம் அவங்க அந்த காயை பார்த்து அது கெடாரங்காய் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய பழம் படுத்துச்சுன்னா அது ஆரஞ்சு மாதிரியே இருக்குது, ஆனால் புளிப்பு அதிகம். ஆரஞ்சு மாதிரியே இருக்கும், உரிச்சா ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் புளிப்பு அதிகமாக இருக்கும். அவங்க சொன்னாங்க இது கெடாரங்காயில் ஒரு வகை இது அப்படின்னா. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், மேனி எனக்கு இந்த மேனி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மேனி இருந்தால் நல்லாயிருக்கும். வேதத்தில் பாருங்கள், அத்தி மரத்துட்டு போய் ஒரு மனிதன் கேட்குறான். அத்தி மரத்துக்கிட்ட கேட்குறாங்க, நீ எங்களை ஆளுகை செய். நான் அது சொல்லிச்சு, இல்லை நான் அத்தி பழத்தை விட்டுட்டு வாங்கிட்டு எப்படியா வர முடியும். திராட்சை செடி இடத்துல போய் கேட்குறாங்க. திராட்சை செடி சொல்லுது, ராஜாக்கள் சாப்பிட்ற மதுரமான திராட்சை ரசத்தை விட்டு நான் எப்படியா ஒன்றும் ஆளுகை செய்ய வர முடியும். மாதுளை மரத்துட்டு போய் மதுரமானதை விட்டு நான் எப்படியா உங்ககிட்ட வர முடியும், ஒன்றும் ஆளுகை செய்ய முடியும். எல்லாம் போய் முள் செடிக்கிட்ட கேட்குறாங்க. அது சொல்லுது, வாங்க என் நிழலில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள், நான் உங்களை ஆளுகை செய்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கர்த்தரன் எப்படி வச்சுருக்கணும், கர்த்தரன் அப்படி வச்சுருக்கணும், கர்த்தரன் எப்படி வச்சுருக்கணும். இல்லைங்க, உங்களை வைத்திருக்கிற இடத்தில் நீங்கள் இருந்தால் போதும், உங்களை உயர்த்த அவர் போதுமானவர். சிலர் சொல்லுவாங்க, நான் டிஜிஎஸ் தினகரனை போல மாற வேண்டும், அவரை போல மாறணும். சிலர் சொல்லுவாங்க, மோகன் சிலாசரை போல நான் மாறணும், நான் இவர் ஜீவானந்தம் போல மாறணும், நான் டென்சிங் டேனியலை போல மாறணும், பென்னியனை போல மாறணும், ரெய்னர் போங்கே போல மாறணும், நான் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பில்லிகிரகம் போல மாறணும். ஒன்று சொல்லட்டுமா, நான் இவரை போல மாறணும், அவரை போல மாறணும், அவரை போல மாறணும் என்ற நிலையை விட்டுட்டு நான் இயேசுவை போல மாறணும். நான் எப்படி இருக்கணும், அந்த நிலையில் இயேசுவை பிரதிபலிக்கணும். நான் என்ன மேனியில் இருக்கணும், அதே மேனியில் இயேசுவை பிரதிபலிக்கணும். இதான் நமக்கு வேணும். டிஜிஎஸ் தினகரனுக்குள்ள இயேசு பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானோட ஆளுகைக்குள்ள வந்த உடனே கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார்ல. அவர் அவராக தானே இருந்தார். அவர் வேறொருவர் போல மாறலையே, இயேசுவை போல மாற்றப்பட்டார், அவ்வளோதான். அதனால தான் அவருடைய பேர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட்டதே. இன்றைக்கு நாம் எப்படி என்ன சொல்கிறோம், அவரை போல மாறணும். இல்லை, நீயாவே இரு. உன்னை வைத்து தான் கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றின அவரை காண்பிக்கணும். அப்போ யாருடைய மேனியை போல இருக்கணும், நாளொரு மேனியும் பொழுதொன்று வண்ணமுமாய் நான் அவரை போல மாறணும். இதுதான் நமக்கு வேணும். அப்போ இந்த மேனி அவர் தந்தது, இந்த மேனி அவரை சார்ந்திருக்கணும். அதனால தான் இயேசு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், ஒரு திராட்சை கொடி அதன் கிளைகள் கனி கொடுக்கணும்னா செடியோடு இணைந்திருக்கும், அப்போ தான் கனி கொடுக்க முடியும். செடியை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா கனி கொடுக்காது. இதுதான் நான் இருக்கிறேன், நான் இயேசுவோடு இணைந்து அவரை போல மாறி. இப்போ அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா நம் வாழ்க்கை மாறும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்னை போல மற்றவங்க மாறணும். இல்லைங்க, பவுலடியார் சொல்கிறாரு, கற்றுகள் தவிர என்னை போல நீங்கள் மாற வேண்டும் என்று இருக்கிறேன். ஏன்னா நான் வானபலியாய் வார்க்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை பிரதிபலிக்கிறேன், என் வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிக்கிறேன். அதனால் என்ன பாருங்க, என் வாழ்க்கையை பாருங்க, நீங்களும் இயேசப்பாவுக்காக வாழுங்க. அவர் சொன்ன அர்த்தம் இதுதான். அதனால் சிலர் கேட்கலாம், பவுல் தன்னை போல மாறுபடி சொல்லியிருக்கிறாரேன்னு. அவர் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நான் இயேசுவை தரித்திருக்கிறேன், அதனால் இத்தனை பாடுகள். அதனால் நீங்களும் இயேசுவை தரித்து கொண்டு என்னை போல மாறுங்கள். அப்போ இன்றைக்கு நம்ம கொண்டு ஆண்டு நம்ம கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா, இந்த மேனி அவருக்கு சித்தமானபடி கொடுக்கப்படுகிறது, அது விதைக்கேற்றபடி வரும். ஆப்பிரிக்கன்னா கருப்பு, அமெரிக்கன்னா வெள்ளை, இந்தியன்னா மாநிலம், அது விதைக்கேற்றபடி வளரும். ஆனால் எல்லா விருட்சங்களும் அதனது நிலத்தில் கனி கொடுக்கும். இந்த கனி
எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாதம் மாதம் கனித்தரும் விருட்சங்கள் இலைகளெல்லாம் மருந்து. நம்ம அப்படிப்பட்ட விருட்சமாக மாறணும். நம்ம கனிகள் கசப்பும், நம்முடைய கனிகள் புளிப்பும், நம்முடைய கனிகள் உணவுக்கு உண்ணவே முடியாத நிலைமைக்கு இல்லாதபடி மாதம் மாதம் புது கனி கொடுத்து இலைகள் எல்லாம் மருந்தாய் மாறுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை நாம் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் தரித்திருந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். பெரிய நன்மைகளை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். இதுவரை புரியாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் கொடுத்த மேனி, நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த கிருபை, நான் உமக்கென்று அதை பயன்படுத்த எனக்கு கிருபதாரம் என்று கேளுங்கள். அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய மேனியைப் போல நாங்கள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மேனியில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை தரித்து கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும். உங்கள் நாமத்தை உயர்த்தும், பேரை பெருமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.